Students, good morning. Today I will teach you that is a recycle bin. So recycle bin, what does that means? The recycle bin specified the folders keep to files and folders in deleted by the user. So user deleted பண்ண file எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? recycle bin. So அந்த recycle binல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஃபைல்ஸும் ஃபோல்டரும் இருக்கும். அந்த ஃபைல்ஸும் ஃபோல்டரும் சார் அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டரை டெலிட் பண்ணிட்டா எங்கே போகும் அப்படின்னா பர்மனன்ட்லி டெலிட் சார் அதை பர்மனன்ட்லி டெலிட் எப்படி பண்ணுது எம்டி டு ரீசைக்கிள் பின்னை ஓப்பன் பண்ணி உனக்கு ரீஸ்டோர் பண்ணினா ரீஸ்டோர் ஆப்ஷன் கேட்கும். பாப்அப் மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். ரீஸ்டோர்னா எங்கே டெலிட் பண்ணியோ அந்த பிளேஸ்லேயே என்னாகும் அப்படியே சேவ் ஆகும். ஒரு ஃபைலை சேவ் பண்ணாலும் சரி இல்லை மல்டிபிள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டரை சேவ் பண்ணாலும் சரி. ஸோ அப்படியே ரீஸ்டோர் டு ஆல் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகே நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் ஐ வில் டீச் யூ தட் இஸ் கிரியேட்டிங் இன் த டெஸ்க்டாப்பில் அப்படியே எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸி மெத்தடு. அப்படியே செலக்ட் பண்ணுற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுற அப்படியே இதாகும். ஸோ பிக்சர் அப்படியே இருக்கும். பார் லிசன். ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகும். ஸோ பாப்அப் மெனு ஓப்பன் ஆனோடனே என்னாகும் அப்படியே எங்காகும். ஸோ என்னாகும் இங்கே நேராக போகணும். ஓகே நேராக உடனே ஆகும். தட் இஸ் ஏ ஈக்குவல் சென்ட் டு டெஸ்க்டாப் ஓப்பன் வித் சீகர் கிரியேட் ஷார்ட்கட். எது நீ ரைட் கிளிக் பண்ணுறியோ அப்படியே ரைட் கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து இது பண்ணினா ஷார்ட்கட் ஆகும். ஸோ இது என்னென்ன இதெல்லாம் உனக்கு ஷார்ட்கட் ஆகும். இங்கே உனக்கு ஷார்ட்கட்டாக இந்த ஸ்க்ரீனில் உனக்கு ஷார்ட்கட் ஆகும். ஓகே திஸ் இஸ் ஃபார் தட் இஸ் ஏ ரீசைக்கிள் பின் தட் இஸ் ஏ கிரியேட்டிங் இன் ஷார்ட்கட். ரீசைக்கிள் பின் அண்ட் கிரியேட்டிங் வித் த ஷார்ட்கட். ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட்? திஸ் இஸ் ஏ ரீசைக்கிள் பின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 4 ஸ்டெப் இஸ் one step நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லிசன் பண்ண. செலக்ட் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் தட் யூ விஷ் டு ஹாவ் ஏ ஷார்ட்கட் டு டெஸ்க்டாப். ஸோ உனக்கு தேவையா இருந்துச்சுன்னா அங்கே ஷார்ட்கட்டில் நீ பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் கிளிக் ஆன் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர், செலக்ட் சென்ட் டு ஃப்ரம் த ஷார்ட்கட் மெனு, தென் செலக்ட் டெஸ்க்டாப் ஃப்ரம் த சப் மெனு வில் கம். Okay, shortcut of the files and folder not appear on your desktop, and you can open it desktop in the same way any other icons you can using means. So see the figure 5.36. So 5.36 this only. See here 5.36 only what? See here shortcut menu will come. So easily you can open that. Okay, sir, next heading, what does it mean? Shut down your system or log off your system. Shut down and log off means what? Shut down means what? Each and every files you can all the applications closed after shutdown means all your system you can shut down. You can either log off your computer or shut down means. So before all the files log off, after that what will do? That is a shutdown. So that is using for in case, see here run is there, no run, see here that is a 6 step is there, 6 list is there. Switch user means what? Switch user means in case your system more user you can using, that means user 1 user 2 is there means that switch user over. For example, guest admin is there means guest only you can open, admin didn't open. Why? That is some password you can logged. Okay, log off means what? Log off means already I told, that is shut down or log off. Log means what? That is a log the computer will away from it. யாரும் ஓபன் பண்ணாத அளவுக்கு லாக் பண்ணும். Restart means what? Restart means reboot the computer. Reboot the computer means all the software, all the application you can update and what is this? Installing.
So that is called to what? Restart. Okay, restart. So sleep means what? Sleep means put the computer into low power off mode or retain the all the running of the programs. Okay, this is a sleep. Sleep means nothing. Super quick restart. That is a sleep mode. Okay, next I will teach you what there is. Hypernet. Hypernet means that is a found only laptop computers alone. Hypernet means laptop computer only. Puts the computer into low power mode after saving all the running programs and open the windows on machines hard drive or quickly restart. That is called to what? Hypernet of these things. So this is a Windows OS used. Windows OS you can use. So very carefully you can listen the students. So this chapter is over. So this is a log off your computer or shut down your computer. So each and everything is there. Shut down means click and restart. Next word is switch user means switch to another user you can open without open your program. Log off means so switch to another user account on your computer, closing all programs in Windows process. Log means what? Log the computer while you are away from it. Okay. Restart means it is a booting of the computer. That is a new install, new software updated. Okay. Sleep means what? Again I sleep. Put the computer in low battery, low power. So that like is there means that is a sleep mode. The program is running. Okay, after that, the quick restart in the hard disk. Okay, then hybrid means that is what is it? The found only for laptop computers. There is a quick restart in the hard disk. Hard disk form the quick restart. So these are all how to shut down your system or log off in your systems. So this chapter is over. Totally I finished 5 chapters. First 5 chapter finished. So very carefully you can read and learn. Okay students, thank you.